தமிழக அரசியல்ல ஒரு புதிய திருப்பு முனை உருவாகி உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது அரசியல் பயணத்தை ஒரு புதிய திசையில திருப்பி உள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அவங்க சொன்ன முடிவுக்கு பின்னால் ஒரு நீண்ட அரசியல் கதை இருக்கு. அது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட பெரும் மாற்றமாக கருதப்படுகிறது. அதே வேளையில தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி வரும் ஜூன் 29 மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு சிபிஐ அழைப்பு விடுத்து உள்ளது. இந்த அரசியல் நகர்வின் பின்னணியை வீரபாண்டியன் விரிவாக விளக்கியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற போது ஜனநாயக மரபுகளை காற்றில் பறக்கவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அல்லது மறைமுக பாஜக ஆட்சியை திணிக்க சில சக்திகள் முயற்சித்தன. அதையெல்லாம் தடுக்கும் நோக்கில் மட்டுமே தாவேக அரசுக்கு சிபிஐ ஆதரவு அளித்தது. இது யாரையும் கேட்டெடுத்த முடிவல்ல, மாறாக கொள்கை சார்ந்தது. உழைக்கும் மக்களின் நலன், சமூக நீதி, மதச்சார்பின்மை இதையெல்லாம் காப்பதுதான் கட்சியோட நோக்கம். ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற போது ஆளுநர் தாவேகாவை தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காமல் அவர் காலதாமதம் செய்வது என்பது அரசியல் காய் நகர்த்து. மக்கள் அளித்த தீர்ப்பை கடந்து ஆளுநர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், மீண்டும் ஒரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற காரணிகளை கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறது. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? இந்த நிபந்தனைகளுடன் ஆதரவை அளித்த சிபிஐ ஆட்சியில் பங்கெடுக்க மறுத்து வெளியே இருந்து கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடுத்த உறுதிமொழிகளின் மீதான நம்பிக்கையிலேயே இந்த ஆதரவு தொடர்கிறது. ஆனால் அரசு தனது கொள்கை நிலையிலிருந்து மாறினால் பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து போராடுவதை தவிர தங்களுக்கு வேற வழி இல்லை என்பதை சிபிஐ இப்போது உறுதிபட கூறியிருக்கு. ஆட்சியின் பாரங்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. ஆட்சியின் தவறையெல்லாம் நாங்கள் மூடி மறைக்க வேண்டும் எங்களுக்கும் அந்த அவசியம் இல்லை. எனவேதான் வெளியிட்டிருக்கிறோம். அரசு நல்லது செய்தால் வரவேற்கிறோம். இப்ப திருப்பரங்குன்றம் வரவேற்கிறோம். முதல் நாள் நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை, எதிர்த்தோம். எனவே அணுகுமுறைகளை பார்த்து ஆதரவு எதிர்த்தோம். அதற்காக உடனே வாபஸ் பெற்றிருக்கிறீர்களா என்ற கேள்வியை ஜனநாயகத்தில் எழுப்போது நல்லதில்லை. பொறுத்திருந்து பார்க்கிறோம். தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில அங்கம் வகித்தாலும் தமிழகத்தின் தற்போதைய சூழல்ல ஒரு தன்னாட்சி பெற்ற சக்தியாக செயல்பட வேண்டிய தேவை இருப்பதாக சிபிஐ கருதுது. மத்திய அரசு ஜனநாயக நிறுவனங்களான தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றங்களை தன்வயப்படுத்தி மாநில உரிமைகளை பறிப்பதாக சிபிஐ குற்றஞ்சாட்டுது. இந்த பாசிச சர்வாதிகார சூழலுக்கு எதிராக இடதுசாரி ஒற்றுமையும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதே சிபிஐயின் அடுத்த கட்ட அரசியல் திட்டம். இந்த அரசியல் தெளிவோடு மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக ஜூன் 29 நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் 5 முக்கிய கோரிக்கைகளை சிபிஐ பட்டியலிடுகிறது. அவை பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வால் மக்கள் அல்லாடுகின்றன. இதை குறைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள 4 புதிய சட்ட தொகுப்புகளை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என அரசு அறிவிக்க வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை ரத்து செய்து விபி கிராம்ஜி என்ற புதிய திட்டத்தை திணிக்கும் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். 5 ஏக்கர் என்ற நிபந்தனையை நீக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களையும் தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்தம் மற்றும் அவுட் சோர்சிங் அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கும் பணிகளை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். இந்த 5 கோரிக்கைகளும் தமிழகத்தின் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்போடு தொடர்புடையவை. வரும் ஜூன் 29 தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும்
நடைபெற உள்ள இந்த போராட்டம் ஆளும் அரசுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஜனநாயக ரீதியான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டால் தங்களை ஆதரித்த சக்திகளே தங்களுக்கு எதிராக களமிறங்கும் என்பதை சிபிஐயின் இந்த அறிவிப்பு சுட்டிக்காட்டியிருக்கு. தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு புதிய போராட்ட கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது தான் சொல்லணும். தேர்தல் களத்துல கை குலுக்கிய சக்திகள் இப்போது கொள்கை மோதல்ல நேருக்கு நேர் நிற்க தொடங்கியிருக்காங்க. இனி தாவேக அரசுக்கு சோதனை காலம்தான். தாவேக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா அல்லது வீதியில் இறங்கி போராடுவாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.